அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வருஷத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். யாரு இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரங்களில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வர பலன்களை பார்க்கறதுக்கு தயாராக இருங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே நல்ல ஒரு புத்தாண்டு பிறக்கிறது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். சில கிரகங்கள் மாற்றங்கள் நிறையவே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையட்டும்னு வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த வருடம் 2026 ஒரு சராசரி வருடமாக தான் இருக்கும். இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 28/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா காலை 11:54 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலை 8:38 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த மாதிரி இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:29க்கும் சூரியன் மறைவு மாலை 5:51க்கும். நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. இப்போ அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப காரியமும் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி கிடையாது. சண்டை, தானியம், இடம், சிற்பம் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது, நகைகள் சம்பந்தமான விஷயங்களை செய்கிறது அஷ்டமி திதியில் நல்லது. வாங்கிறதோ கொள்றதோ வேண்டாம். எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நட்சத்திரம் தான். நிறைய சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்குது. ஆனால் திதி சரியில்லாதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, திருமணம், நகை அணிய, விதை விதைக்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் ரேவதி. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சஞ்சலம், ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு நஷ்டம், கடக ராசிக்கு ஜெயம், சிம்ம ராசிக்கு ஆதரவு, கன்னி ராசிக்கு கோபம், துலாம் ராசிக்கு குழப்பம், விருச்சிக ராசிக்கு அசதி, தனுஷ் ராசிக்கு சிக்கல், மகர ராசிக்கு துணிவு, கும்ப ராசிக்கு நலம், மீன ராசிக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே இன்னைக்கு நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. இது ஒரு நினைவு மெமரபிள் டேவாக கொண்டு போகிறது ரொம்பவே எல்லாருக்கும் நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான ஒரு பலன் தான் இருக்குது. ஏன்னா சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சில மோசமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட கிரகநிலைகளை பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சில தேவையில்லாத மன உளைச்சல்கள் பசங்களால் ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் செய்கிற உழைப்புக்கு இன்றைக்கி பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தாமதமாகும். அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி பலனை எதிர்பார்த்து இன்றைக்கி செய்யாதீங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஆக்கப்பூர்வமாலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. புதிய முயற்சிகள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எதுவும் செஞ்சாலும் யோசித்து செய்யுங்க. பணம் சம்பந்தமான விஷயமா இருந்ததுன்னா அதை தள்ளி போடுறது நல்லது. உங்களை நீங்களே புத்துணர்ச்சியோடையும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். மனசில் உறுதி இல்லாத மனநிலை கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு நாளை கொண்டு போகாமல் இருந்தால் சரி. இப்போது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நீங்கள் நினச்ச மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சில எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை கொஞ்சம் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் தொழிலை ப்ரொஃபஷ்னலாகவும் பார்க்கறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களோ கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு முடிஞ்சா நட்பா பேச முடியும்னா பேசுங்க. இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. உறவுல நல்லிணக்கம் குறையிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. துணைக்கிட்டயும் சரி, இல்லை காதலன் காதலியா இருந்தாலும் சரி, உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைகளை வெளிப்படையா சொன்னீங்கன்னா நல்லது. தேவையில்லாத கலக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு சந்தேகமாவோ இல்லை மன உளைச்சலோட துணைக்கிட்டயும் உங்களோட காதலர்கள்கிட்டயும் பேசுறது தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இல்லை. பற்றாக்குறை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. தேவை விட அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். உபரி பணத்தை இல்லை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மேஷராசிக்கு நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக செஞ்சிங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம்லாம் இல்லை. தேவையில்லாத உங்ககிட்ட ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கம்மியாக இருக்குது. தேவையில்லாத மன உளைச்சல் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம். உடல் வலி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் குறைவில்லை. நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பசங்களோட உற்சாகமான மனநிலையோட நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை, உறுதி, செயல்பாட்டில் தெளிவான சிந்தனைகள் இருக்குது. எல்லா விஷயமும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு சில சாதகமான பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோ தொழிலையும் சரி ஆதரவாக செயல்படுற மாதிரி இருக்குது. வேலை பளு இல்லாமல் கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க. புதிய கூட்டாளிகள் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நாளை முழுக்க சுமூகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட இன்றைக்கி புத்திசாலித்தனம் இருக்கும். அறிவார்ந்த திட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கவனமாக பேசுகிறதுனால சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி உங்கள் நாளை பொறுத்தளவுக்கு அறிவுபூர்வமாகவும் நல்ல ஒரு சிந்திக்கிற திறனும் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதை பயன்படுத்தி நாளை ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்க கூட தொழில் செய்கிறவங்க கூடயும் சரி நல்ல ஒரு உறவு இருக்குது. நேர்மையான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும், நல்ல ஒரு கஸ்டமர்கள் கிட்ட நிறைய ஆர்டர்களும் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வருமானம் நிறைய இருக்குது. திருப்தியான மனநிலையோட தொழிலை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நகைச்சுவையான போக்கில் நடந்துக்கிற மாதிரி இருக்கும். உறவில் பிணைப்புகள் நல்லாவே வலுப்படுற மாதிரி இருக்குது. ரொமான்டிக்கான நாள். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் பசங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. காதலர்களும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். திருமண பேச்சுவார்த்தைகள் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் திருமணம் செய்கிற மாதிரி சில விஷயங்கள் முடிவெடுங்க. ஏன்னா தள்ளி போச்சுன்னா அடுத்து ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக தான் இருக்குது. சின்ன கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். அது உங்களோட மொத்த தேவைகளையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு வரவு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வரவு நல்லா இருக்கும். அதை அப்படியே சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிஷபராசிக்காரங்க ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. சுபகாரிய முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரம் விதமாக தான் நாள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்ன கொஞ்சம் நிறைய விஷயங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு. உங்களோட கிரகநிலைகள் ராசியில் குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறது. நல்ல ஒரு வளர்ச்சி தொழிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அரசு வழி உதவிகளில் கிடைக்கிறதுல வாய்ப்புகளோ முன்னேற்றங்களோ உருவாகிற மாதிரி இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைக்கி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பணவரவு நல்லாவே இருக்குது. இவ்வளோ நாள் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு வருமானம் அதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இன்னைக்கு உங்களோட நகைச்சுவை அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, நாள இனிமையா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லா பிரச்சனையும் நல்லா ஈஸியா கையாளுவீங்க. உங்ககிட்ட அதுக்கு உண்டான திறமையும் புத்திசாலித்தனமும் இருக்கு. பிரார்த்தனை செய்றதும், வழிபாடு செய்றதும் உங்களுக்கு நல்ல பலன்கள பெற்றுத்தர விதமா தான் இருக்கு. மிதுன ராசிக்கும் நல்ல ஒரு சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம், குடும்பத்தில உறவினர்கள் வருகையால முன்னேற்றம் இருக்கு. சந்தோஷங்கள் இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட ஆ வேலைகள்லயும் சரி, தொழில்லயும் சரி திறமையா திட்டமிட்டு செய்றது நல்லது. உங்களோட அணுகுமுறை மூலியமா வெற்றி காணவும், நல்ல ஒரு வளர்ச்சி காணவும் உகந்த நாளா இருக்கு. தொழில்ல புதிய யுக்திகளோ, இல்லன்னா புதிய ஆஃபர்களோ போட்டு லாபத்த அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு சகஜமான அணுகுமுறை நல்லாவே இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. எல்லா விதத்திலயும் மகிழ்ச்சி இருக்கு. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நெகட்டிவா இல்ல. நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் நல்லா இருக்கு. தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். சிறப்பா நாள் இருக்கு. சிறந்த முடிவுகள் எடுக்கலாம். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டங்கள தீட்டுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அ மகிழ்ச்சிகரமாவும் நாள அ கொண்டாடுற விதத்திலயும் கொண்டு போறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் நல்லா தான் இருக்கு. ஆ பங்கு வர்த்தகம் செய்றதுக்கு சாதகமான நேரமா தான் இருக்கு. நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட அ பணம் சம்பந்தமான முடிவுகள எடுக்கிறதுக்கும், எதிர்கால சேமிப்பு திட்டங்கள முடிவு செய்றதுக்கும் உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கிய உற்சாகம், திருப்தியான மனநிலை காரணமா ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்லாம நாள் முழுக்க சாதகமா தான் இருக்கும். மிதுன ராசி காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு வளர்ச்சியும், முன்னேற்றமும் ஏற்ற நாளா தான் இருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் குடும்பத்தில நடக்கும். அதனால தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால, கொஞ்சம் 2, 3 விஷயத்துல ரொம்பவே கவனம். குடும்பத்துக்குள்ள அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் தேவை. உங்களோட ராசிக்கு அ 4ஆம் 5ஆம் இடத்துல அ புதனும், 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயும் இருக்கிறது. அ எ 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும் இருக்கிறது. 12ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறது. தேவையில்லாத செலவுகள், ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை, பணவரவு கம்மி, அந்த மாரி ஒரு சில எதிர்பாராத நெகட்டிவான சூழ்நிலைகள் இருக்கலாம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் வீட்ல ஏற்படுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பொறுப்பா கையாளுங்க. பசங்களோட ஆரோக்கியத்தில பாதிப்புகள் ஏற்படலாம். தொழில்ல கூட்டாளிகள அனுசரிச்சு போறது நல்லது. எந்த செயலையும் சிந்திச்சு செயல்படுங்க. அவசரப்பட்டு ஏனோதானோன்னு செய்யாதீங்க. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவி கிடைக்கிறது தாமதமா இருக்கு. இருந்தாலும் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாதகமா கொண்டு போறதுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையாகவும், பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். சில அசௌகரியங்கள காணப்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு வேலைகளையோ, செயல்களையோ செய்றதா இருந்தா, முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல பலன், நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. அவசரத்தில எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. ஆ சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல செய்யும்போது தவறுகள் செய்ய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைகள செய்யும்போது ரொம்பவே கவனம் தேவை. அது தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறது நல்லது. ஆ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற பதட்டமான மனநிலை காரணமா தொணக்கூட நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு நெகட்டிவான உணர்வையும் தவிர்க்கிறது நல்லது. பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் தேவை. காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஆ தேவையில்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்திறாதீங்க. நீங்க பேசுற வார்த்தைகளால சில விஷயங்கள் பெருசா கைவிட்டு போற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்துக்கிறது நல்லது. மன உளைச்சல் இல்லாம நாள கொண்டு போங்க.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வீட்ல மருத்துவ செலவுகள் இருக்கு. அதனால காலையில இருந்தே பணத்த கொஞ்சம் சிக்கனமாவும், விவேகமாவும் செலவு பண்ணீங்கன்னா, அது அவசர தேவைக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சளி, இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் குளிர்ச்சியான உணவு வகைகள சாப்பிடுறத தவிர்த்துறது நல்லது. வீட்ல பசங்களோட ஆரோக்கியத்திலயும் சில பிரச்சனைகள் இருக்கிறது மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட கிரக நிலைகள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆ நாள வந்து யோசிச்சு ஒவ்வொரு அடியும் பொறுமையா எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள்ல ஏனோ தானோன்னு, இல்ல என்னதான் நடக்குது பார்த்துக்கலான்னு நீங்க இருந்தீங்கன்னா, தேவையில்லாத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கிரக நிலைகள்ல கேது இருக்கிற ராசியில கேது இருக்கிறது குழப்பங்கள அதிகமாக்குற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்து புதன் வந்து பொறுப்புகள் அதிகமா இருக்கு. உங்க அம்மாவோட பிரஷர் அதிகமா இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் எதிர்பாராத குடும்பத்தில மன உளைச்சல்களும், சண்டைகளும் ஏற்படலாம். ஆ 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சந்திரனும், சனியும் உங்கள வந்து இறுக்கி போட்டு மந்த நிலைக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா, வரவு குடுப்பாரு இருந்தாலும் சில செலவுகளையும் செய்ற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வீட்ல மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குழப்பங்கள் அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடை, தாமதங்கள் ஏற்படும். வேலை செய்ற இடத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. வாகனங்கள், மிஷின்ல வேலை செய்யும்போது ரொம்பவே கவனமா பார்த்து செய்றது நல்லது. நாள் முழுக்க மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வழக்கமான பணிகள ரொம்பவே கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடை இருக்கும். செய்ற வேலைகள், காரியங்கள் எதுவா இருந்தாலும் புதுசா செய்யாதீங்க. பழைய வேலைகளே செய்றது நல்லது. புதுசா செய்யும்போது பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் தொழில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு உங்களோட வேலைகளையும் சரி தொழில கவனிக்க முடியாம மனசுக்கு வருத்தத்தையும், கவலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கீழ வேலை செய்றவங்கள ஆ மூலியமா சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால தொழில்ல காலையில இருந்தே உங்களோட கண் பார்வையில வச்சுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு கா காதலர்களுக்குள்ள சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொணக்கூட நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. தேவையில்லாத போக்கு இன்னைக்கு வந்து உங்களோட 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நாள சுமூகமாவும், ஜாலியாவும் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. வார கடைசி, வருஷ கடைசி ஞாயிற்றுக்கிழமை அத சந்தோஷமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கு. பிரச்சனைகள் அதிகமா சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்தலைன்னா, இன்னைக்கு பணம் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் வீட்ல இருக்கும். அது மன உளைச்சல ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியத்த பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். மன உளைச்சல் காரணமா முதுகுவலி, இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய நாளா சிம்ம ராசிக்கு இருக்கு. பொறுமை, நிதானம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் கலக்கம் கிடையாது. உங்களோட நேர்மறையான எண்ணங்கள், உங்களோட உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே நாள உங்களுக்கு சிறப்பானதா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், ஆ 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும், சுகவாசியம், நல்ல ஒரு மகிழ்ச்சியும், தெளிவும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை காரணமா எல்லா முயற்சியிலயும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியா அத செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அ மனசுக்கு ஆனந்தப்படக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்திலும் லாபம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் நீங்கி, நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள். அ நல்ல ஒரு அதாவது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், அ கூட பொறந்தவங்களோட ஆதரவும், நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதும், மனச உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது உங்களோட வேலைகள தொழில வந்து வேகமாவும், விரைவாகவும், திறமையாவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. உங்களோட தொழில்ல நல்ல ஒரு லாபமும், வருமானமும் அதிகமா இருக்கு. ஆ இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தர்றதுக்கும், அதிக அளவுல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியாவே இன்னைக்கு நாள கொண்டு போவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ஆ எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுவீங்க. துணைக்கும் நல்ல ஒரு 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு திருப்தியான அணுகுமுறை இருக்கு. சிறப்பான தருணங்கள் நெறையவே இருக்கு. புரிதல் நல்லாவே இருக்கும். மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போலாம். ஆ வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், சினிமா, பாட்டு இல்லன்னா ஹோட்டலுக்கு போறது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு பிணைப்பையும், நல்ல ஒரு புரிதலையும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைம் பாஸ் பண்றதுக்கும், மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் ரொமான்டிக்கான நாளாகவும் இன்னைக்கு நாள் அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா தான் இருக்கு. உங்களுக்கு வங்கி இருப்பு அதிகரிக்கிறத கண்கூடா பார்ப்பீங்க. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பான முதலீடு செய்றதுக்கும், நல்ல ஒரு திட்டங்கள் தீட்டுறதுக்கும், பண சம்பந்தமா முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாள். அ உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் வச்சு பணத்த அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம், சுறுசுறுப்போடவும், ஆற்றலோடையும் இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகம் உங்ககிட்ட இருக்கு. கன்னி ராசிய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும், ஆதாயங்களும் தேடி வர நாளா இருக்கு. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு சிறப்பான நாள். எல்லா விஷயத்திலயும் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், திருப்தியும் நல்லாவே இருக்கு. சுறுசுறுப்பு, உற்சாகம் குறைவில்லாத ஒரு நாள். நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மனசு விட்டு சில விஷயங்கள செய்றதும், நீண்ட நாள் விருப்பங்கள நிறைவேத்திக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ஆ 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு துணிச்சலோட எல்லா காரியத்தையும் செய்வீங்க. அதுல வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட தொழில்ல உங்களோட உழைப்புக்கேற்ற ஒ உப் அ அ லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. பெரிய மனிதர்களோட அன்பும், ஆதரவும் இருக்கும். நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அவ்வளவு சிறப்பான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. ஆன்மீகத்திலயும் இன்னைக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. ஆ துலாம் ராசிய பொறுத்தளவுக்கு, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறனால, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா யோசிக்காதீங்க. ம உங்களோட சிந்தனைகளும், உங்களோட மனநிலையும் தெளிவா இருக்கிறனால, முக்கியமான முடிவுகள எடுக்கிறது உகந்ததா இருக்கு. உங்களோட சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பலன் எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் தரா மாதிரி இருக்கும். உங்களோட செயல்பாடு உங்களுக்கே நல்ல ஒரு சிறப்பாவும், நல்ல ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. லாபங்கள் அதிகமா இருக்கிற நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு உணர்வு 2 பேருக்குள்ளயும் புரிதல் நல்லா இருக்கும். அதாவது வார்த்தைகளால பேசலனாலும் உணர்வுகள் பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ரொமான்டிக்கான ஒரு நாள். நல்ல ஒரு தொணைக்கிட்ட மகிழ்ச்சியும், அன்பையும் வெளிப்படுத்தி சிறப்பான நலன கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அ நாள வந்து மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போங்க. சில முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள் துணைக்கும், காதலர்களுக்கும் உகந்ததா தான் இருக்கு. துலாம் ராசிக்கு ஏற்றமும், வளர்ச்சியும் மிக்க நாளா இருக்கு. உறவுகளுக்குள்ள சந்தோஷம் அதிகமாகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண வரவு நல்லாவே இருக்கு. உங்க கையில இருக்கிற பணமே இன்னைக்கு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால, பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிறப்பான நாளா தான் துலாம் ராசிக்கு இருக்கு. பணம் விஷயமா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கீங்க. எல்லா ஒரு செயல்பாடும் திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல. அ நீங்க உ எதிர்பாராத ம் செலவுகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியில புதன், 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அம் அம் 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சந்திரனும், சனியும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் வந்து உங்களுக்கு தேவையில்லாத சில பதட்டங்கள், சில மன நிம்மதிய கெடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாக்கும். வேலை விஷயமா பயணங்களால அலைச்சல் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில பாதிப்பும் ஏற்படும். பயணங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்குங்க. புதிய முயற்சிகள் எது செஞ்சாலும் ஒரு முறைக்கு அ பலமுறை யோசிச்சு செய்றது நல்லது. இல்லன்னா ஒதுக்கி வைக்கிறது நல்லது. உறவினர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலாவும், ஆதரவாவும் இருக்கும். நண்பர்கள பார்த்து பேசி மனச ரிலாக்ஸா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நீங்க நாள பொறுத்தளவுக்கு அ ஏகப்பட்ட மன வருத்தங்களும், குழப்பங்களோட இருக்கீங்க. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா, எதிர்பார்ப்புகள் எல்லா விதத்திலும் ஏமாற்றம் தரா மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள். தொழில்ல எதிர்பார்த்த லாபமோ, பிசினஸோ இல்ல. மனச வருத்தக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கு. சில அசௌகரியங்கள காணப்படுற மாதிரி இருக்கும். வேலையும் அதிகமா இருக்கு. டென்ஷனும் அதிகமா இருக்கு. ரிலாக்ஸா உங்களோட பணிகள செய்ய வேண்டிய ஒரு நாள். தொழில வந்தும் சரி, கவனமா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். கஸ்டமர்கள விட்றாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில உறவுல நல்லிணக்கம் காணணும்னா, முடிச்ச அளவுக்கு மனசு விட்டு ஓப்பனா பேச வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அ பொறுமையான அணுகுமுறை ரொம்பவே தேவ. அப்பதான் வந்து நீங்க நாள கொஞ்சம் அமைதியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க 2 பேருக்குள்ளயும் புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்களோட கருத்துக்கு நீங்க மதிப்பு குடுக்காத ஒரு நாளா இருக்கும். உங்களோட ஈகோ இன்னைக்கு நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. காதலர்களும் கணவன் மனைவியும் பொறுமையா ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாள்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுகள் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் வீட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புனரமைப்பு வேலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது செலவு அதிகமாக்குற மாதிரி இருக்கும். எதிர்பாராத விதமா கை வச்சிராதீங்க. பிளான் பண்ணி செய்யுங்க. இல்லன்னா ஏனோ தானோன்னு அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா அது வீண் விரயங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட ஸ்கின்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள தவிர்த்துருங்க. கார வகைகள தவிர்த்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா இருக்கும். பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஆ சொல்லிக்கிற அளவுக்கு நாள் சாதகமா இல்ல. நீங்க ஆல்ரெடி 2 நாளா கொஞ்சம் குழப்பத்தில தான் இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு நெகட்டிவான விஷயங்கள் உங்கள சுத்தி நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்யும். உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள்னா, பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி சூரியன், சுக்கிரன், செவ்வாய் உங்க ராசியில இருக்காங்க. 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், சந்திரனும் சேர்க்கை சரி கிடையாது. 7ஆம் இடத்துல குரு கொஞ்சம் ஆதாயம் குடுத்தாலும் பிரச்சனைகளா தான் இருக்கு. உங்களோட 9ஆம் இடத்து கேது நெகட்டிவா இருக்காரு. 12ஆம் இடத்து புதன் தொழில்லயும் கொஞ்சம் லாபம் குறையிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய நாளா தான் இருக்கும். பணம் விஷயத்துல ரொம்பவே கவனம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும், காதலர்களுக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொருளாதார நிலைய பார்த்து கையாள வேண்டியது அவசியம். பெரியவங்களோட அறிவுரை கேட்டு தொழில் வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியா இருப்பாங்க. இன்னைக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு. அத உறவினர்கள் மூலியமா தீர்த்துக்கிறது நல்லது. வீட்டு தேவைகள பூர்த்தி செய்றதுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கவனம். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆ நல்ல மனநிலைய பொறுத்தளவுக்கு அமைதியும், பொறுமையும் தேவ. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு என்னதான் நீங்க செஞ்சாலும் அதுக்கு உண்டான மகிழ்ச்சியோ, திருப்தியோ இன்னைக்கு உங்களுக்கு வேலையில இல்ல. அதிகமான கஷ்டமான வேலைகள செய்ற சூழ்நிலைகள் இருக்கு. மனசுக்கு நிறைவில்லாம, திருப்தி இல்லாம தான் இன்னைக்கு உங்களோட நாள் ஓடுற மாதிரி இருக்கு. வேலைகள்ல தவறுகள் இல்லாம, பிரச்சனைகள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்சா தொணக்கிட்ட அமைதியா பேசுங்க. உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் தொணக்கிட்டயோ, காதலர்களுக்குள்ளேயோ தேவையில்லாத வாக்குவாதம்
வாக்குவாதங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்களால உங்களோட மனநிலைய புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஓப்பனா பேசலினா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். வாக்குவாதங்கள் ஏதாவது எழற மாதிரி இருந்தா, அந்த சூழ்நிலைய பொறுமையா கையாளுங்க. அ எ எ விட்டு ஒதுங்கி போறதும், தன்மையா போறது நல்லது. தூக்கி போட்டு போனீங்கன்னா, அது இன்னமும் பிரிவ ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணப்புழக்கம் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கிடையாது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பயனற்ற வகையில இன்னைக்கு செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கலைன்னா, தேவையில்லாம தொலைச்சிட்டு, மனசு வருத்தி உட்கார்ற மாதிரி இருக்கும். கவனமா சூழ்நிலைகள பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, சிறந்த ஆரோக்கியம் கிடையாது. உங்களோட நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரி இருக்கு. தூக்கம் கெட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்க வேண்டிய நாளா இருக்கும். மன உளைச்சல்ல அதிகமான உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரிலாக்ஸா, அமைதியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்க நாள் முழுக்க உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அ செய்ற செயல்கள், காரியங்கள்ல உங்களோட சுறுசுறுப்பும், உங்களோட புத்திசாலித்தனமும் வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல ராகு சொல்ற வார்த்தைய காப்பாத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. 3ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும், 6ஆம் இடத்துல குரு கொஞ்சம் கவனம், 8ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறது. குடும்பத்துல மகிழ்ச்சியும், சந்தோஷத்துக்கும், சுபகாரியத்துக்கான செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும். வீட்ல பெரியவங்களோட நல்ல மதிப்ப பெறக்கூடியவும், நல்ல ஒரு வளர்ச்சிய பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பசங்களோட எதிர்காலம் குறித்து திட்டங்கள் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். தொழில் சம்பந்தமான வெளி வட்டாரத்தோட தொடர்பு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். வருமானம் ரெட்டிப்பாகறதுக்கும், சந்தோஷம் ரெட்டிப்பாகறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு டைம்க்கு செய்வீங்க. அது மூலியமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. மகர ராசிக்கு சிறப்பாவும், வளர்ச்சியும் உகந்த நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா கவனமா செய்வீங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. தொழில்லயும் சரி, உங்களோட புதிய யுக்திகள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சு செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயும், காதலர்களுக்குள்ளேயும் ரொம்பவே ரொமான்டிக்கான நாள். நல்ல ஒரு புரிதல் அதிகமா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் உறவுல நல்லிணக்கம் அதிகமாகறதும், நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாகவும், திருப்தியாவும் நாள கொண்டு போவீங்க. சினிமா இல்லன்னா பார்க், பீச் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஆ ரொம்ப நாள் கழிச்சு இனிமையான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். சிறப்பான நாளா இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பு அ முடிவெடுக்கிறதுக்கு மனசும், புத்தியும் தெளிவா தான் இருக்கு. நல்லாவே நாள கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு. வரவு நல்லா இருக்கும். பங்கு பரிவர்த்தனை நல்லாவே இருக்கு. ஒரு சிலருக்கு ட்ரேடிங் மூலியமா அதிர்ஷ்டங்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல வர சின்ன லாபத்தையும் அப்படியே சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு பணம் விஷயத்திலயும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமா முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாள பண விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கும், உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா தான் வச்சிருக்கும். உங்களோட தெளிவான சிந்தனைகள் நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியத்தையும், உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாள். ஏன்னா, சில விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத விதமா தான் இருக்கு. என்னதான் வீட்ல உட்கார்ந்தாலும், தேவையில்லாத பிரச்சனைகள வீடு தேடி வரா மாதிரி இருக்கும். குறிப்பா உறவினர்கள் வருகையால செலவுகள் இருக்கும். பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட கிரகநிலைகள்ல ராகு அதிகமா உங்க ராசியில இருக்கிறது, ஏகப்பட்ட யோசனைகள், குழப்பங்கள் இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரனும், சனி பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா, அ தேவையில்லாத சூழ்நிலைகள நீங்களே உண்டாக்காம பார்த்துக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல குரு கொஞ்சம் சாதகமா தான் இருக்காரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிற புதனும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. 11ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், சூரியன் இருக்கிறது வரவ குடுத்தாலும், ப செலவுகளையும் குடுக்குற மாரி தான் நாளும் இருக்கு.
இன்னைக்கு குடும்பத்தில கொஞ்சம் ஒற்றுமை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பசங்க வழியில மன சங்கடங்களும், மன உளைச்சல்களும் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கும். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்க ஆதரவா இருக்கிற மாதிரியும், அவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட கடன குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. தொழில்ல உங்களுடைய இலக்குகள நிர்ணயிச்சு, அதுக்கு உண்டான வகையில நல்ல ஒரு கவனமா செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு பிரச்சனை இல்லாம நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள மனச அமைதியா வச்சுக்கிட்டு தொண பேசி பழக வேண்டியது அவசியம். அவங்க கிட்ட உங்க மேல நம்பிக்கைய வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, தேவையில்லாத மனஸ்தாபங்களும் உங்க 2 பேருக்குள்ளயும் புரிதல் கம்மியா இருக்கிறதுனால, அ கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாகறதுக்கோ, சந்தேகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உறவுல அமைதியும், பொறுமையும் கையாண்டீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வார்த்தைகள பேசாதீங்க. உங்களோட அ ஈகோவோ இல்லன்னா உங்களோட வருத்தங்கள தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டாம இருக்கிறது நல்லது. உங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைகள் காதலர்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணும்போது, அமைதியா, பொறுமையா ஷேர் பண்ணுங்க. அவங்களோட புரிதலான புரிஞ்சுக்கிற பக்குவத்த தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட விஷயத்த சொல்றது நல்லது. ஏனோ தானோன்லாம் அலட்சியமா அ ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு மதிப்பும், மரியாதையும் குடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு என்னதான் ஆற்றல் இருந்தாலும், சேமிக்கிறதுக்கு பணம் கிடையாது. வீட்ல தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கு. அத சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள பிரையாரிடைஸ் பண்ணி, அத தடுத்து நிறுத்தலைன்னா, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். அவசர தேவைக்கு பணப்பற்றாக்குறைய சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி பாதிப்பு அதிகமா இருக்கு. உடற்பயிற்சி செய்றது நல்லது. ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு மனசையும், புத்தியும் அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் இருக்கு. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா, ஓரளவுக்கு சுமூகமான நாளா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியிலேயே சந்திரனும், சனி பகவானும் இருக்கிறது. 4ஆம் இடத்துல குருவும், 6ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும், அதாவது என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், அத சமாளிச்சு கொண்டு போறதுக்கு உண்டான பக்குவம் உங்ககிட்ட இருக்கு. வரவு கொஞ்சம் இருக்கு. தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு அது போதுமானதா இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அ அது மூலியமா இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணாம பார்த்துக்கங்க. பசங்க வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா லாபம் இருக்கும். அலட்சியமா இருந்தீங்கன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அ இன்னைக்கு மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்கறது, தொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்றது, அது ஆன்மீக ஈடுபாடும் மனசுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அ பொறுமையா நாள சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. கொஞ்சம் கூட இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, கூட வேலை செய்றவங்க, தொழில்ல இருக்கிறவங்க எல்லாரையும் தட்டி குடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில திருப்தி இல்லாத ஒரு மனநிலையோட இருப்பீங்க. தொழில்லயும் சரி, கவனமா இருங்க. செய்ற செயல்கள்ல தாமதங்கள் அதிகமா இருக்கு. திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. தொழில்ல கஸ்டமர்கள இழக்காம பார்த்துக்கிறதுக்கு புதுசா சில விஷயங்கள செய்றது நல்லது. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட மனசு ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. அத தெளிவா சொல்லலைன்னா துணையால புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அதனால 2 பேருக்குள்ளேயும் சில கருத்து வேறுபாடுகளோ, முரண்பாடுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா சூழ்நிலைக்கேற்ப கையாள வேண்டியது அவசியம். பார்த்து பேசுங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படும். இது உறவ பாதிக்கிற மாதிரியும், மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. எதிர்பார்த்த பணம் தாமதமா தான் கிடைக்கும். கையிலயும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச அளவு தான் பணம் இருக்கு. அது உங்களுக்கு தேவைக்கே போதுமானதா இல்ல. தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால
கா முதல்ல சொன்ன மாதிரி புதுசா பொருள் வாங்குறேன்னு இருக்கிற பணத்த செலவு பண்ணிட்டு, அவசர தேவைக்கு திண்டாடாதீங்க. கவனமா பண விஷயத்துல இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட அ மனச மனநிலையும் சரி, அ ஏகப்பட்ட அலைச்சலும், தலைவலி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இஷ்டத்துக்கு வெளியில சாப்பிடுறது வயித்து பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வாரத்தோட கடைசி நாள், வருஷத்தோட கடைசி வாரம். ஸோ மகிழ்ச்சியாவும், உற்சாகமும் எல்லா ராசிக்கும், எல்லா மக்களுக்கும் அமையத்துக்கான வாழ்த்துக்கள். உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இதுவரை நீங்க தந்திருக்கிற ஆதரவு எங்களுக்கு நல்ல ஒரு உந்துதலா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் உங்களோட ஆதரவு அதிகமா தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கள ஷேர் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்க. உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எந்த ராசி அதிகமா பலன் பார்க்குறாங்கன்றது தெரிய வரும். அடுத்தது, நெறைய பேர் லைக் பண்ணாம போறீங்க. லைக் பண்ணீங்கன்னா, ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு 5, 6 பேருக்கு ஷேர் ஆகறதுக்கு வாய்ப்பா இருக்கு. உங்களோட ஆதரவு தான் எங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். என்னதான் நாங்க டெய்லி வீடியோ போட்டாலும், உங்களோட ஆதரவு கம்மியா இருக்கிறதுனால, புதிய விஷயங்கள முயற்சிக்கிறதுக்கு எங்களுக்கு சிந்தனைகளா இருக்கு. ஏன்னா, யூடியூப பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகளுக்கெல்லாம் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. செய்ற விஷயங்களுக்கு தான் இருக்கு. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.